வணக்கங்க. தேர்ட் ரவுண்டு மாணவர்கள் இப்போ சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணுறதுல மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு குழப்பமே நீங்கள் பட வேண்டாம். ஃபஸ்ட் ரவுண்டு மாணவர்கள், செகண்ட் ரவுண்ட் மாணவர்கள் நல்ல காலேஜ், நல்ல டிபார்ட்மெண்ட் எடுத்துருப்பாங்கன்னு சொல்லி பயப்படாதீங்க. தேர்ட் ரவுண்டு மாணவர்களுக்கு நல்ல டிபார்ட்மெண்ட்டு, நல்ல காலேஜ் இருக்குதுங்க, உறுதியாக இருக்குது. இதெல்லாம் NBA டிபார்ட்மெண்ட்டு, நேஷ்னல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன் உள்ள டிபார்ட்மெண்ட்டெல்லாம் இருக்குதுங்க. நான் பார்த்தீங்கன்னா 2010 பாஸ் அவுட்டுங்க. நான் ஒரு 14 வருஷமாக வெளிநாட்டிலலாம் வேலை செஞ்சுட்டு வந்திருக்கேங்க. அதில் உள்ள அனுபவத்தில் சொல்கிறேன். NBA ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நேஷ்னல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன் இருக்கணுங்க நீங்கள் படிக்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு. அப்போ தான் வெளிநாட்டிலலாம் வேலை வாய்ப்பு நல்லா இருக்குதுங்க. ஓகேங்களா? அதனால் நீங்கள் ஆகஸ்ட் 23ஆம் காலையில் நம்ம செகண்ட் ரவுண்டோட வேக்கன்சி லிஸ்ட் வரும். அதை வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதை வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் பிளானே பண்ணணும். ஆகஸ்ட் 23ஆம் சாய்ஸ் லிஸ்ட்டு ரெடி பண்ணாதீங்க. அன்றைக்கி ஃபில் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு டே பண்ணாதீங்க, செகண்ட் டே தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு டே நல்லா தீவிரமாக உட்காந்து வேக்கன்சி லிஸ்ட்டை பாருங்கள். அந்த காலேஜில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது, எதுக்கெலாம் NBA இருக்குது அப்படிங்கலாம் பாருங்கள். பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அப்போ தான் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் இந்த TNEAல கவுன்சிலிங்கில் நல்லா ஒரு கவர்மெண்ட் ஆர்டரை எடுக்க முடியும். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 2 நம்பர் தரேங்க. அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ரெண்டு வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, நன்றி, வணக்கம். ஓகே.